தலைப்பு மகிழ்ச்சி தருவது நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா? ஒருவர் தன் வாழ்க்கையில் எதை நினச்சி சந்தோஷப்படுறது, அதுதான். இப்போ நம்ம எதை நினச்சி சந்தோஷப்படுறோம்? நனையாத ஒரு கூரைக்கு கீழே இருக்கிறோம். அங்கே எட்டி பார்த்தா தலை ஏற்கனவே தலையில் ஒன்றும் இல்லை, இதில் மழை வேற சேர்ந்ததுன்னா என்ன ஆகும்னு ஒரு பயம். இங்கேருந்து இதுக்கு வர்றதுக்குள்ளே நனைஞ்சு போனோம். நான் நினச்சேன் நம்மெல்லாம் போய் மழை பெய்கிறவர்கள்லாம் வந்த உடனேயே இந்த மழை நின்றும்னு நினச்சேன். அப்போ தான் இது அதிகமாக பெய்யுது. அது யாரியா இப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் மழைக்கு இதெல்லாம் தேவை, இல்லாட்டி கொஞ்சம் குளிரும்ல, சத்தங்கத்தம் கொடுத்தா தான் உடம்பு சூடாகும். உங்கள் உற்சாகத்தை கரவொலி மூலம் காட்டினீங்கன்னா நல்லது, அதுதான் தேவை. சவுண்டு விட்டீங்கன்னா வேற மாதிரி ஆயிடும். வாழ்க்கையில் எது மகிழ்ச்சி தருகிறது, நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளான்றது தலைப்பு. ஏதோ ஒரு நேரம் நாம் உட்கார்ந்து யோசித்து பார்க்கும்போது நாளைய தினத்தை குறித்த நம்பிக்கைகள் கனவுகள் நமக்கு மகிழ்ச்சி தருகின்றனவா, அல்லது நேற்று நடந்தது இதுவரை நம் வாழ்க்கையில் நடந்து முடிந்தது நமக்கு மகிழ்ச்சி தருகின்றனவா? இதுதாங்க தலைப்போட சுருக்கம். எந்த நேரத்திலையும் மனுஷன் நினைவுகளை அசை போடுவான். பசுமாடு உட்காந்து எங்கேயோ தின்னதெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து அசை போடும். உணவை அசை போடுவது கால்நடைகள், நினைவை அசை போடுவது மனிதனுடைய பெரிய ஆச்சரியமான ஒரு குணம், பண்பு. அது அவனை சுற்றி சுற்றி வரும். அவன் மனத்தில் இருக்கிற மூளையில் இருக்கிற பதிவுகள் அவனை சுற்றி சுற்றி வரும். வருகிற அந்த நினைவுகளை எல்லாம் அவன் அசை போட்டு, போன வருஷம் இதே நாள், அது இந்த மொபைல் வந்த பிறகு உங்கள் கேலரியில் எவ்வளவு படம் இருக்கோ அதையெல்லாம் அது டெய்லி காட்டுது, ரிமைண்ட் பண்ணுது. போன வருஷம் இந்நேரம் நீ எங்கே போன, யாரோட ஃபோட்டோ எடுத்த, எந்த மேடையில் இருந்த, எந்த ஊரில் சாப்பிட்ட. இப்போ யாரோட இருக்கிறதுன்றதை விட என்ன சாப்பிட்றோன்றதை தான் எல்லாம் படம் எடுக்கிறாங்க. ஹோட்டலில் போய் அந்த தட்டு வந்த உடனே ஃபோட்டோ எடுத்துடுறான், எடுத்து அதை 100 பேருக்கு அனுப்புகிறான். அவன் பட்னியாக கிடக்கான், அவன்லாம் வைத்தறிச்சல் படுவான் இல்லையா? அந்த மாதிரி பழைய நினைவுகளை நமக்கு மீட்டு தருகிறது நம்முடைய கேலரியில் இருக்கிற, கூகுளில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் கொண்டாந்து காட்டுது. நீங்கள் இங்கே போனால் இங்கே போனால் இங்கே போனேன்னு. அது மாதிரி ஃபோட்டோஸை பார்க்குற மாதிரி பழைய நினைவுகளை திரும்பி பார்ப்பது மகிழ்ச்சியா? இல்லை, நம் மனத்தில் இருக்கிற ஆசைகள், எண்ணங்கள், திட்டங்கள், செயல்படுத்துவதற்காக வைத்திருக்கக்கூடிய அத்தனை உத்திகள், அதை பற்றி யோசிப்பது மகிழ்ச்சியா? இதுதாங்க தலைப்பு. ரொம்ப பெரிய கூட்டங்களே பேசி பழகினவங்க இந்த மேடையில் இருக்கிற பலர். பாரதி பாஸ்கர்லாம் பேச வந்தால் 10,000 பேர் வர்றாங்க. அது என்னவோ தெரியலைங்க, டிசம்பர் ஜனவரி ஆனால் சென்னைக்கு மழை ராசி. இந்த புத்தக கண்காட்சியை இனிமேல் பிப்ரவரியில் வைக்கணும் போல், மழை விட்ட பிறகு. இந்த தலைப்பில் நேற்றைய நினைவுகள் தான் மகிழ்ச்சி தருகின்றன என்று பேசுவதற்கு ஒரு இளம் பேச்சாளர் தம்பி அருண் அவர்கள். அவர் எலெக்ஷனில் நிற்கிற மாதிரி கும்பிட்டு பார்த்தார், ஒருத்தர் கைதட்ட மாட்டேங்குது. இந்த பக்கம் திரும்பினார், இந்த பக்கம் திரும்பினார், யாரும் கண்டுக்கல. அவர் விருத்தாச்சலத்திலிருந்து வந்திருக்கிறார், இளம் வழக்கறிஞர். கோர்ட்லையும் பேசுவார், மேடையிலையும் பேசுவார். விருத்தகிரீஸ்வரரை வணங்கிட்டு வந்திருக்கிறார். சொல்கிறார், அந்த கோயிலில் போய் இருந்து சமீபத்தில் தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கும்பாபிஷேக நாளில் நாங்கள் போய் விருத்தகிரீஸ்வரரை வணங்கினோமே, அந்த நினைவு அடுத்த கும்பாபிஷேகம் வரைக்கும் எனக்கு மகிழ்ச்சி தரும்ன்றார். அது தவிர என்னென்ன மகிழ்ச்சி அவர் மனசுக்குள்ளே வச்சுருக்கிறாரோ தெரியாது. ஆனால் அதுதாங்க நாளைய கனவு. என்னங்க, நாங்கள் இன்றைக்கி பேசணும்னு சொல்லி 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லியிருந்தேன். அவன் மழையில் ஒரே வரி சாரி நீயா பேசுன்னு போட்டாங்க.
நான் என்ன நினச்சேன், எனக்கு கைதட்ட என் ஃப்ரெண்ட்ஸு 10 பேர் வருவாங்கன்னு நம்பி வந்தேன்யா. அவன் எல்லாரும் சாரி நீயே பேசு அப்படின்னு போட்டான்னா என் கனவு என்ன ஆச்சு, பனால் ஆயிடுச்சுன்றார். அதே அணியில் பேசுகிறதுக்கு திருமதி தெய்வானை அவர்கள் கணினி பொறியாளர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஆனால் தமிழில் நல்லா பேசுவார். அவங்க பேசாத மேடைகள் கிடையாது, ரொம்ப கம்பீரமாக பேசுவாங்க. செட்டிநாட்டிலிருந்து கிளம்பி இன்னைக்கு உலகம் முழுக்க அறியப்பட்ட பேச்சாளராக இருக்கிறார் தெய்வானை மணிகண்டன் அவர்கள். அவங்க படிக்கிற காலத்திலேருந்தே பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்களாம் தயவுசெய்து இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கைதட்டி உற்சாகம் கொடுங்க. ஏன்னா பின்னாடி இருக்கிறவங்ககிட்ட வேண்டுகோளாக வைக்கிறேன். ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ரொம்ப சிரமத்தில் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க பேசும்போது உங்களது கர ஒலிதான் பெரிய வெகுமதி என்பதை தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவங்களுக்கு மூன்றாவதாக அந்த அணியில் பேசுகிறதுக்கு முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள். எங்கள் ஊர் மதுரையிலிருந்து கிளம்பி கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்துருக்குறாங்க. கேளம்பாக்கத்துக்கு வந்து இறங்கி, இது கிளம்பாக்கமா? ஆமையா, எனக்கு கேளம்பாக்கம்னே தெரியுது. கிளாம்பாக்கத்தில் வந்து இறங்கி சென்னை வந்துருச்சுன்னு நம்பிட்டாங்க. அப்புறம் அங்கே இருக்கிறவெல்லாம் ஒரு ஆட்டோவில் ஏற்றி விட்டுருக்காங்க. பாவம் ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டாங்க, சாயந்தரத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள் மதுரை செந்தமிழ் கல்லூரியில் துணை முதல்வராக இருக்கிறாங்க. ஒரு துணை முதல்வர் நம்ம பட்டிமன்றத்தில் பேசுகிறாங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயம். என்னங்க, சில ஆள் பேராசிரியர் ஆன உடனே பட்டிமன்றமா வேஸ்ட்டுன்றாங்க. ஆனால் ஒரு துணை முதல்வர் எவ்வளோ பொறுப்பானது. முதல்வர் வரலைன்னா இவங்க தான் முதல்வர், பொறுப்பு முதல்வர். அப்போ பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கிறவங்க இங்கே பேச வந்திருக்கிறாங்கன்றது ரொம்ப நல்ல விஷயம். அதனால் இந்த அணியில் 3 பேர் நேற்றைய நினைவுகளேன்னு பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இது என்ன சாதாரணமான அணியா? திரு சிவகுமார் சன் தொலைக்காட்சியில், சன் லைஃப் சேனலில் ஆன்மீக கதைகள் சொல்லியே உலக புகழ் பெற்றவர். காலையில் 6 மணிக்கு பல பேரை எழுப்பி விட்டவரே இவர் தான். எந்திரிச்சோடனே யாரை பார்க்கணும்னு நினைப்பாங்கல்ல. கல்யாணம் ஆன புதுசில் வீட்டுக்காரம்மாவை பார்ப்பாங்க. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த திசைக்கே திரும்ப மாட்டான். ஆனால் பலரும் காலை எழுந்த உடனே சன் தொலைக்காட்சியில் பார்த்தது இவர் முகம்தான். பார்த்துட்டு திரும்ப தூங்கிடுவாங்க. ஏன்னா நல்ல செய்தி கேட்டுட்டோம்னா அதை மனசில் ஆக்கிட்டு படுத்து தூங்கினா நல்ல கனவு வரும். அதனால் ஒரு அருமையான ஆன்மீக சிந்தனையாளர், கம்பனில் கரை கண்ட பேச்சாளர். கம்பன் பேசணுமா, சிவகுமாரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறந்த பேச்சாளர். நாளைய கனவு தாங்க. பழைய நினைவை கிளறுனா குப்பையை கிளறுற மாதிரி கோழி தான் அது செய்யும். மனுஷன் ஏன் அதை செய்யணும்? சார், நேற்று நான் எப்படி பேசினேன்னு தெரியுமா ஒரு மேடையில்? யார் கேட்பா? யோ விடியா, இன்னைக்கு என்ன பேசுகிற, நாளைக்கு என்ன பேச போகிற, அதுதாங்க முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சிவகுமார். அந்த அணியில் திருமதி அக்ஷயா, அவங்க வளர்ந்து வருகிற இளம் பேச்சாளர். கொஞ்சம் புதுசாக பேச வைப்போமே. அவங்கள நிறைய பேசுகிறாங்க, எந்நேரமும் பார்த்த முகமேவா. இப்போ எங்களையெல்லாம் டிவியில் பேசுகிறோம், யூடியூப்பில் ஏதாவது பார்த்தோன்னே கீழே கமெண்ட் போடுவாங்க, இந்த மூஞ்சி இன்னமும் பேசுகிறதான்னு. நான் பொய் சொல்லலைங்க, போட்டிருக்காங்க. என் மேலே அவ்வளோ அன்பு. இன்னும் சில பேர் போட்டிருக்காங்க, இவங்களுக்கு எண்டே கிடையாது. எவ்வளவு அபிமானம் இருந்தால் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. அப்படி சில பேர் இருப்பாங்க தானே சார். நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நம்மளை பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் யாரோ ஒருத்தர் பார்த்தோன்னே அவன் என்ன எரிச்சலில் இருந்தானோ அவன் ஒரு அன்பு மிகுதியில் கூட போடலாம் தானே. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நல்லவங்களாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் தானே.
அதனால் அவனையும் நாம் அங்கீகரித்து தான் சொல்லணும். அவன் கருத்துலேயும் ஒரு உண்மை இருக்குது. புது ஆள் வரணும்னு அவன் விரும்புகிறான், விரும்பிட்டு போகிறானே, நம்ம ஏன் அதை தடுக்கணும்? ஜனநாயக நாட்டில் எல்லா கருத்துக்களையும் அங்கீகரிக்க வேண்டும். கருத்து எதிர்கருத்தாக இருந்தாலும் கேட்பது தான் ஜனநாயகம். ஒரு கருத்து மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொல்வது ஜனநாயகம் அல்ல. மாற்று கருத்து சிந்தனைகள் வந்தாலும் அங்கீகரிக்கணும். பட்டிமன்றம் அதைத்தான் செய்கிறது. பட்டிமன்றம் என்ன கொடுக்கிறது என்று கேட்கிறார்கள் நிறைய பேர். இன்னொரு எதிர்கருத்து சொல்பவனை சந்திக்கிற திராணியையும் தந்திக்கிற ஆற்றலையும் பட்டிமன்றங்கள் தமிழில் தந்திருக்கிறது. யாரை எதிர்த்து பேசக்கூடாது, நான் மட்டும்தான் பேசுவேன்னு சொல்லுகிற அரசியல் அல்ல இது. நான் பேசுகிறதுக்கு என் ஆளுக மட்டும் கைதட்டுவாங்க, எதிர்கோஷ்டியை அலோவ் பண்ண மாட்டாங்க. யாராவது எதிர்கருத்து சொன்னால் பிடிச்சி தூக்கி வெளியே போட்டுருவான். ஆனால் பட்டிமன்றத்தில் மட்டும்தான் கேட்டு அதற்கான பதிலை அந்தந்த இடத்தில் சுட சுட தருகிற ஆற்றல் மிக்க பேச்சாளர்கள் தமிழ் பட்டிமன்றங்களில் வியாபித்து இருக்கிறார்கள். அதனால் அந்த மாதிரி எதிர்கருத்து சொல்கிறவன் சொல்லிட்டு போகிறான். இளம் பேச்சாளர்கள் இவங்களும் வர்றாங்க. அதில் அக்ஷயா பேசுகிறார். நிறைவாக திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் தமிழுக்கு மிகச்சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை செய்து வருகிறார். மேடையில், எழுத்தில், இன்னும் பல வகையாக எழுத்து. அவங்க ஒரு நல்ல எழுத்தாளர். ஐயா கவிதா பதிப்பகம் சொக்கலிங்கம் அவர்களே அவரது 5 நூல்களை பதிப்பிச்சிருக்கிறார். 5 நூல்கள். பேச்சாளருக்கு தான் கைதட்டுவீங்களா? எழுத்தாளர் கைதட்ட மாட்டீங்களா? கவிதா பதிப்பகத்திலிருந்து பாரதி பாஸ்கர் புத்தகங்கள் மட்டுமல்ல, தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் திருக்குறள் நூல், அது தவிர அகநானூறு, புறநானூறு, நிறைய புத்தகங்கள் அத்தனையுமே பதிப்பிச்சிருக்கிறார். எங்களுக்கு ஒரு குடும்ப நண்பர் அவர். நாங்கள் என்ன எழுதினாலும் அதை பார்த்து அது தகுதியாக இருந்தால் பதிப்பிப்பார், தகுதி இல்லைன்னா தூக்கி போட்டுருவார். சிறந்த பதிப்பகத்தை சார்ந்தவர் கவிதா சொக்கலிங்கம் அவர்கள், சேது சொக்கலிங்கம் ஐயா. அவர் தலைவராக இருக்கிற இந்த பப்பாசி அமைப்பில் நாங்கள் வந்து பேசுகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அதில் பாரதி பாஸ்கர் கூடுதல் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நிறைய அவங்க அரங்கம் முழுக்க இவங்க படம் தான் இருக்கும். அவ்வளவு தூரம் அவங்க புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆக 6 அறிஞர்கள் தயாராக இருக்கிறாங்க. மழை லேசாக விட்டுருக்கு. விட்ட மாதிரி இருக்குது. அதனால் இந்த வேகத்தில் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி சீக்கிரமே முடிச்சிடலாம். மகிழ்ச்சி தருவது நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா என்ற பட்டிமன்றம் முறையாக தொடங்குகிறது. நேற்றைய நினைவுகளே என்ற அணியின் சார்பிலே தம்பி அருண் அவர்கள் பேச வருகிறார். அவரை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். போற்றுதலுக்குரிய நடுவர் உள்ளிட்ட அவைக்கு வணக்கம். பறவைகளுக்கு சிறகுகள், மனிதர்களுக்கு புத்தகங்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட புத்தகத்தை காதலிக்கும் அற்புதமான புத்தக நேசகர்கள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பு வணக்கம். ஒரு அவையினுடைய மதிப்பு அங்கே இருக்கிற நபர்களின் எண்ணிக்கையை பொறுத்து கிடையாது, அங்கே இருக்கிற மூளைகளின் எண்ணிக்கையை பொறுத்து என்று சொல்வார்கள். அப்படி பார்த்தா உலகத்தினுடைய ஆகச்சிறந்த அவையில் பேசுகிறோம் அப்படின்றது மட்டும் மாற்று கருத்து கிடையாது என்ற நல்ல விஷயத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் சிறப்பாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொள்கின்ற பப்பாசி உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, சொல்லுங்க. மகிழ்ச்சி அப்படின்றது நேற்றைய நினைவுகள் தான் நாங்கள் பேச வந்திருக்கோம். நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா, நேற்று நடந்ததை நினைச்சு மகிழ்ச்சியாக அசை போடுவதற்காக நாங்கள் 3 பேர் வந்திருக்கிறோம். ஆனால் அவங்க 3 பேர் நாளைய கனவு நடக்குமோ நடக்காதோ தெரியாது. ஆனா காத்துல சண்டை போடுறதுக்கு அவங்க 3 பேர் வந்திருக்கிறாங்க. காத்துல. ஆமா. நாங்க 3 பேரும் நேத்து சாப்பிட்ட விருந்து நல்லா இருந்துச்சு, ரொம்ப சுவையா இருந்துச்சுன்னு சொல்ல வந்திருக்கோம். அவங்க 3 பேரும் நாளைக்கு நாங்க விருந்து சாப்பிடுவோம், அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது நல்லா இருக்குமா இல்லையான்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். முதல்ல விருந்து நடக்குமா, மழை வந்து கெடுக்குமா, அது வேற தெரியாது. சிம்பிளா சொன்னா வெள்ளை காக்கா பறக்குது அப்படின்றதுதான் அந்த அணி. யோசிச்சு பாருங்க, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், எல்லாம் ஆனதுக்கப்புறம் பேசாம நேற்று இருந்த மாதிரி குழந்தையாவே இருந்திருக்கலாம் நினைக்க வைக்குது. பார்த்தீங்களா, அதுதாங்க வாழ்க்கை. நல்லா கை தரலாம். உண்மையிலே இன்றைக்கும் நாளைக்கும் 1000 விஷயங்கள் வரலாம். நேற்று நடந்ததை போல இன்னைக்கு இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. 1000 சூப்பர் ஹீரோ நாளைக்கு வரலாம்.
நேத்து நம்ம பார்த்த சக்திமான் மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ வருவாரா? 1000 ஆடி கார்கள் நாளைக்கு வரலாம். நேத்து எங்க ஏரியால அம்பாசிடர் கார் போனா பின்னாடியே ஓடுவோம் பாருங்க சின்ன வயசுல. அந்த நினைவில் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்குமா? வேற வேலை இல்லை அப்போ. நாளைக்கு உங்களுடைய 100 ரூபாய் கூட செல்லாம போலாம். ஆனா நேத்து எங்க 10 பைசால எவ்வளவு பொருட்கள் நாங்க வாங்கணும். இருந்து நல்ல பேச்சா பேசுங்கய்யா. செல்லாம போற. இன்னைக்கு 1000 ஸ்மார்ட் வாட்ச் கட்டுறோம். ஆனா நேத்து தென்னை ஓலையில ஸ்மார்ட் வாட்ச் கட்டுவோம். தென்னை ஓலை அதுல மணி பார்க்க முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் நிமிஷத்துக்கு ஒரு தடவை என்னமோ பெரிய கலெக்டர் மாதிரி மணி என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் பாருங்க. அந்த அழகான நினைவுகள் தான் வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சி. ஜவ்வு மிட்டாயில வாட்ச் கட்டியிருக்கீங்களா? அதுதான் சூப்பர். நாளைக்கு 1000 ஏடிஎம், 1000 கூகுள் பே, 1000 போன் பே வரலாம். ஆனா நேத்து எங்க பாட்டி முந்தான இருக்கு பாருங்க, அதுதான் எங்க ஏடிஎம்ஏ. அதுல இருந்து எடுத்து கொடுக்குற அந்த 50 காசும் அந்த 1 ரூபாவும் கொடுக்கக்கூடிய நினைவுகள் இருக்கு பாருங்க. அது பாட்டி கொடுத்ததா இல்ல நீங்களா எடுத்ததா? அது திருடுவோம், அதுவும் பண்ணுவோம். 10 பைசா கேட்டாலே பெரிய குலகுத்தம் பண்ண மாதிரி பார்ப்பாங்க அப்ப. ஆனா அப்ப இருந்த மகிழ்ச்சி இப்ப நிச்சயமா கிடையாது, நாளைக்கும் கிடையாதுன்றதா உண்மை. நுங்கு வண்டி ஓட்டுவோம் நடுவர்களே. சின்ன வயசுல நுங்கு வண்டி, இந்த சாப்பிட்டு போட்ட நுங்கு ஓடு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் டயர். கவட்ட குச்சி வி ஷேப்பில் இருக்கும், அந்த குச்சி அப்படி இப்படி சொருவி அதான் ஸ்டேரிங். நோ லைசன்ஸு, நோ பெட்ரோலு, நோ ஆர்சி புக்கு, வாயிலே சவுண்டு கொடுப்போம் அப்படின்னு. அப்படி ஓட்டும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. இன்னும் நீங்க நொங்கு வண்டியை விட்டு இறங்கல போலையே. உண்மையிலே அந்த நாட்களை நினைச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு. சைக்கிள் 1 ரூபா 2 ரூபா வாடகை சைக்கிள் எடுத்து ஓட்டுவோம். அந்த வாடகை சைக்கிள் அரைப்படல் அடிச்சு சைக்கிள் கற்றுக்கொண்ட நாட்கள் எவ்வளவு இனிமையானது. இப்ப அட்வொகேட்டா இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், சைக்கிள் ஓட்ட கஷ்டமா இருக்கேன்னு பைக் வாங்கினேன், பைக்கோட ஈஸியா இருக்கேன்னு கார் வாங்கினேன், கார் வாங்கினதுக்கு அப்புறம் எந்த வேலையும் செய்யாம தொப்பை வாங்கினேன். இந்த தொப்பையை குறைக்கலான்னு ஜிம்முக்கு போனேன், ஓடாத சைக்கிளை ஓட்டுன்றாங்க. இதைத்தானே நான் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு யோசிக்குது பார்த்தீங்களா. அந்த அழகான நாட்கள் ரொம்ப அழகானது. உண்மையிலே அது ஒருபோதும் நாளைய நாட்கள் கொடுக்கவே கொடுக்காதுன்றதுதான் உண்மை. வெயிலும் மழையும் மாறி மாறி வர்றதை போல எங்க வாழ்க்கையில் அன்னைக்கெல்லாம் விளையாட்டுகள் எவ்வளவு விளையாட்டு விளையாடுவோம் எல்லாருக்குமே தெரியும். கண்ணாமூச்சி ஆடிருப்போம், அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம், கோலி குண்டா ஆட்டம் ஆடுவோம், டிக் டிக்னு ஒரு கேம். அதில் பார்த்தீங்கன்னா அழகா இப்போ நினைச்சு பார்க்குறேன், 30 வயசு ஆகுது இப்போ சொல்ல மூச்சு திணறுது. அப்போ 7 வயசுல அந்த டிக் டிக் அவ்வளோ அழகா சொல்லிருக்கேன். டிக் டிக் யார் அது, திருடன், என்ன வேணும், நகை வேணும், என்ன நகை, கலர் நகை, என்ன கலர், பச்சை கலர், என்ன பச்சை, மா பச்சை, என்னம்மா, டீச்சர் அம்மா, என்ன டீச்சர், கணக்கு டீச்சர், என்ன கணக்கு, வீட்டு கணக்கு, என்ன வீடு, மாடி வீடு, என்ன மாடி, மொட்டை மாடி, என்ன மொட்டை, பழனி மொட்டை, என்ன பழனி, வட பழனி, என்ன வடை, ஆம வடை, என்ன ஆம, குளத்தாம, என்ன குளம், திரி குளம், என்ன திரி, விளக்கு திரி, என்ன விளக்கு, குத்து விளக்கு, என்ன குத்து, கும்பாங்குத்து. அப்போ சொல்லும்போது ஈஸியாக இருந்துச்சு, இப்போ மூச்சு தள்ளுது. அதில் எவன் ஜிக்குவான் கும்மாங்குத்து வாங்குறதுக்கு. அந்த மாதிரி அந்த நாட்கள் அழகானது. ராஜா ராணி விளையாடுவோம். அழகா எந்த பொருளுமே இல்லைங்க, ஒரே ஒரு பேப்பர் போதும். ராஜா ராணி போலீஸ் திருடன். அப்போ ஒருத்தன் அடிக்கடி போலீஸ் வரும், அவனுக்கு தான் வரும். ஆனால் இப்போ அவன் உண்மையிலேயே வாழ்க்கையில் போலீஸாக இருக்கிறான் பாருங்க. அவனை பார்க்கும்போது நேற்று நினைவுகள் தான் வாழ்க்கையில் ஞாபகத்துக்கு வருது. எவ்வளோ விளையாட்டு விளையாடும், தாயம், பல்லாங்குழி, இதெல்லாம் தாண்டி கிரிக்கெட். அன்றைக்கு எங்களை ஆக்கிரமித்தது கிரிக்கெட். ரொம்ப அழகான நினைவு. அப்போ பார்த்தீங்கன்னா 10 பேர் சேர்ந்து ஒரு பந்து வாங்கும். இன்னைக்கு 10 பந்து வாங்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட காசு இருக்கு, ஆனா விளையாட பசங்க கிடையாது. அப்படின்னா அந்த நாட்கள் எவ்வளவு அழகானது. நீங்க போனாலே எவனும் சேர்த்துக்க மாட்டேன். உண்மையிலே நாளை 1000 ஸ்நாக்ஸ்கள் வரலாம். நேற்று நம்ம சாப்பிட்டோமே ஸ்நாக்ஸ், என்ன சாப்பிட்டோம்? நெல்லிக்காய், இலந்த ஜாம், அழகா இலந்த மிட்டாய், 1000 விஷயம். நாளைக்கு ஐஸ்கிரீம் வரலாம், எவ்வளோ ஃப்ளேவர்லாம் இப்போ கண்டுபிடிக்கிறாங்க, ஸ்ட்ராபெரி, வெண்ணிலான்னு என்னென்னமோ வரலாம். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குச்சைஸ், கோனைஸ் அப்படின்னு அழகாக சாப்பிட்ட அந்த நாட்கள் எவ்வளோ அழகானது. அதெல்லாம் தாண்டி நடுவர்களே இன்னைக்கு எல்சிடி எல்இடின்னு என்னென்னமோ வந்து போச்சு. நாளைக்கு என்ன டிவி வேணா வரலாம். நேற்று பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் டிவி பார்த்தோம். அப்போ என்னன்னா ஆண்டனான்னு ஒன்று இருக்கும், கொடகம்பி மாதிரி இருக்கும். அந்த கொடகம்பியோட அந்த டிவி பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும் போடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சக்திமான் போடுவாங்க, மகாபாரதம், ராமாயணம் எல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அழகா சுற்றி திரிந்தோம். அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிரிக்கெட் வந்துச்சு. இந்த கிரிக்கெட்டு ஆண்டனால பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்ப்போம் பாருங்க, பெரிய கொடுமைங்க. பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நைஜீரியா மேட்ச் நான் பார்த்த ஞாபகம் இருக்கு. இங்கிலாந்து நைஜீரியா, ஆமா, அப்போ விளையாண்டாங்க. பிரைட்னஸ் அதிகமாக வச்சா இங்கிலாந்து அணி தெரியாது, பிரைட்னஸ் கம்மியாக வச்சா நைஜீரியா அணி தெரியாது. ஆண்டனா ஆடிச்சுன்னா 2 அணியுமே தெரியாது. இந்த ஆண்டனாவை மாத்துறதுக்கு ஒரு பெரிய கொடுமை நடக்கும். மேலே போயிட்டு கட்டர் காப்பாரு, லெஃப்ட்ல திருப்பு, ரைட்டு ரைட்டு, இந்த லாரி கிளீனர் மாதிரி ஒருத்தர் வந்து அசைவு போடுவான். அவ்வளோ அழகா இருந்துச்சு. நாடகம் பாருங்க எவ்வளோ அழகா இருந்துச்சு அந்த காலத்தில். அப்போ பார்த்த நாடகங்கள்லாம் சித்தி அப்படின்னு ஒரு நாடகம் வரும், மெட்டி ஒளி, நாதஸ்வரம். அந்த நாட்கள் ரொம்ப அழகானது. ஏன் திரும்பியும் போடுவாங்களே.
இருந்தாலும் அப்போ பார்த்த அந்த முதல்ல பார்த்த அந்த அழகு. அதில் நாதஸ்வரம்னு ஒரு நாடகம், அதில் யாரா ஹீரோன்னு பார்த்தா கோபின்னு ஒருத்தரை காட்டினாங்க. இந்த கோபி யாருன்னு பார்த்தா டெய்லர். எங்கள் அம்மா அவர் வரும்போது அந்த டெய்லர் வந்துட்டார், இந்த டெய்லர் வந்துட்டாருன்னாங்க. நான் 3வது படிச்சுட்டு இருந்தேன். நானும் 4 வருஷமாக அந்த நாடகம் பார்த்தேன். அவர் ஒரு நாள் ஒரு கட்சி கூட தைச்சது கிடையாது. ஆனால் அதெல்லாம் பார்த்து அவ்வளோ அழகாக இருந்த நாட்கள். அதெல்லாம் தாண்டி ஃபோட்டோ, நம்ம வீட்டில் எல்லா வீடுகள்லையுமே சொல்கிறேன், டிவிக்கு மேலே ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. குழந்தையா இருக்கும் நம்மளை குப்புறப்படுக்க வச்சு இப்படி திருப்பி பார்த்த மாதிரி ஒரு குட்டி ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ யார் வந்தாலும் காட்டிக்கிட்டு அழகாக இருப்போம். ஏஐன்னு இப்போ வந்துருச்சு. இப்போ இருக்கிற நம்ம நாளைக்கு எப்படி இருப்போம் அப்படின்னு இந்த ஏஐயில் பார்த்துக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட அழகான நினைவு என்ன தெரியுமா? நேற்று நம்ம ஸ்கூல் படித்தப்போ இருந்த அந்த ஃபோட்டோ பற்றி பார்த்தீங்கன்னா, குரூப் ஃபோட்டோ. யார் வீட்டுக்கு வந்தாலும் நான் எங்கே இருக்குன்னு கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னு கேட்ட அந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப அழகானது. நிறைவாக இப்படி வச்சு நான் முடிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் டைட்டானிக் கப்பல் தெரியும். உலகத்திலே முழுகவே முழுகாத கப்பல்னு பெரிய கனவோட, நாளைய கனவோட அந்த கப்பல் பறந்துச்சு. ஆனா என்ன நடந்துச்சு? கப்பல் போச்சு. கப்பல் போச்சு. அப்படி பறந்துச்சுன்னா பயமா இருக்கு. ஆனா அது போச்சோ இல்லையோ, மூழ்கிச்சு. அந்த கப்பல் பெரிய கனவோட போச்சு, ஆனா மூழ்கிடுச்சு. இது போலதான் நாளைய கனவுகள். ஆனா இன்னைக்கும் டைட்டானிக்கை நம்ம ஏன் தெரியுமா நினைவு கூர்றோம்? டைட்டானிக்ன்ற ஒரு படம் நம்ம இப்ப பார்த்தாலும் டைட்டானிக் கப்பல் நினைக்க வைக்குதுன்னு சொன்னா உண்மையிலே அந்த நாட்கள் ரொம்ப அழகானது. அப்போ கையில் காசு கிடையாது, போட்டுக்க நல்ல உடை கிடையாது, காலில் செருப்பு கிடையாது. ஆனால் அன்றைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும் அதிகமாக இருந்தது. அப்படின்ற போது நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேன். ஒருபோதும் நாளைய வாழ்க்கை திருப்தி கொடுக்காது, மகிழ்ச்சியை தராது. ஏன்னா அது ஒரு கற்பனை, நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஆனால் நேற்றைய நினைவுகள் ரொம்ப அழகானது. ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியுமே, மெமரிஸ்னு ஏன் காட்டுறாங்க? இன்னைக்கு இங்கே வந்திருக்க நம்ம எல்லாருமே அடுத்த வருஷம் பார்க்கும்போது, ஆமாம் போன வருஷம் புத்தகம் காட்சி போனோம், ராஜா சார் பட்டிமன்றம் நடந்துச்சு, ஒரு தம்பி அருண்னு பேசினாருன்னு நம்ம நினைக்க வைக்கிறோம். அப்படின்னா அந்த மெமரிஸ் ரொம்ப அழகானது என்று தெரிவித்துக் கொண்டு நல்ல வாய்ப்பை, நல்ல தீர்ப்பை நடுவர் கொடுப்பார் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அருண் சின்ன பிள்ளை, அதனால சின்ன பிள்ளைங்க விளையாடுறதா சொன்னார். ஐஸ் சாப்பிட்றது, நுங்கு வண்டி ஓட்டுறது, கடைசியில் டைட்டானிக் வரைக்கும் வந்துட்டார். என்ன உயரத்தை தொட்டாலும் சின்ன பிள்ளையா இருந்த அந்த நினைவுகள் எப்போதும் சந்தோஷம் தரும் அப்படின்னு ஒரு செய்தி சொன்னார். கண்ணதாசன் எழுதினார் இல்லையா, பிள்ளையாய் இருந்து விட்டால் இல்லை ஒரு துன்பமடான். அதை ஞாபகப்படுத்தி சின்ன பிள்ளையா இருக்கிறதாங்க சந்தோஷம், அதை நினச்சி நினச்சி மகிழணும். அடுத்த வருஷம் இதே நாளில் நான் யோசிப்பேன், அல்லது அவர் யோசிக்க மாட்டாரா, நீங்கள் யோசிப்பீங்களா? போன வருஷம் மழையோட போனோம், அதில் அருண்னு ஒருத்தர் பேசினார். அதாவது எப்படி துண்டு போட்டு வைக்கிறார் பாருங்க. இதுதான், அதாவது தன்னை பற்றி அவரே சொல்லிட்டார். அவர் எப்படி பேசினார்யா, அதை நீங்கள் நினச்சி பார்ப்பீங்கள்ல. நேற்றைய நினைவு தானே முக்கியம் அப்படின்னு வளர்ந்து வருகிற பேச்சாளருக்கு நாம் ஆதரவு கொடுக்கணும். தொலை தூரம் பயணித்து வந்திருக்கிறார், அதனால் அவருக்கு நல்லா பேசியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் தான் கைதட்டி சொல்லணும். நாளைய நம்பிக்கை என்பது கற்பனையும் கவலையும் கலந்தது. அது நடக்கும், நடக்காமல் போகும். அது எப்படி மகிழ்ச்சி தரும்னு சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் மழை குறைஞ்சிருக்கு, விடலை, குறைஞ்சிருக்கு. இதுக்கு பதில் சொல்லணும் அக்ஷயா. அண்ணா அழகாக தான் பேசினார். நானும் அதுக்கு மறுப்பு சொல்லவே இல்லை. என்ன பண்ணா, நுங்கு வண்டி ஓட்டினாராம், குச்சி வச்சு நுங்கு வண்டி ஓட்டினாராம். ரோட்டில் அம்பாசிடர் கார் போடப்போ பின்னாடியே ஓடினாராம். இப்போ வந்ததுல வரப்பையும் ட்ரெயினில் பின்னாடியே ஓடி வர வேண்டியதானே சென்னை வரைக்கும். இல்லைன்னா காரில் இப்போ வரைக்கும் இந்த அம்பாசிடர் பென்ஸாக மாறி இருக்கு, அவ்வளோதானே. எத்தனையோ பென்ஸ் கார் ரோட்டில் பின்னாடியே ஓடி வாங்கலேன். எதுக்கு? இப்போ மெட்ரோ வேணும், இல்லைனா ஃப்ளைட்டு வேணும். ஆனால் நான் உங்களுக்கு சுகம் மட்டும் என்னன்னு கேட்டால் நுங்கு வண்டி அம்பாசிடர் தான். பேசுறதுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். இன்னொன்று சொன்னார், வாட்ச் கட்டினாராம். பேசுகிறப்ப கையை ஆட்டி ஆட்டி பேசினார். நானும் அந்த காலத்தில் என்ன மாதிரி வாட்ச் கட்டியிருப்பேன் தெரியுமா? இப்போ அண்ணன் கட்டியிருக்கிறது முள்ளு கூட இல்லை, எங்களை மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருக்காரு. ஆனால் குறை சொன்னது ஸ்மார்ட் வாட்சை. சொன்னது என்ன சொன்னார்? ஸ்மார்ட் வாட்ச். எல்லாரும் இப்போ ஸ்மார்ட் வாட்ச் தான் கட்டுறாங்கன்னு. அவர் கட்டியிருக்கதே ஸ்மார்ட் வாட்ச். அவரே பழையதை ஞாபகம் வச்சுக்கவே இல்லை. ஆனால் பேசுகிறதெல்லாம் பழசு போற்றி புகழணும். அண்ணா நீங்கள்லாம் வாங்க, நீங்களாம் பழசை நினச்சி பாருங்க, வருங்காலத்தில் என்ன இருக்குது. நேற்று நாங்கள் விருந்து சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் நாளைக்கு சாப்பிடவே போகிறதில்ல, அதை எப்படிங்க நீங்கள் பெருமையாக பேசுகிறீங்கன்னு.
கனவுகள் என்னைக்குமே நிறைவேறினாதான் சந்தோஷம்ங்கிறது கிடையவே கிடையாதுங்க. எங்களுடைய கனவுகளை நினைச்ச அந்த ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை விட பெரிய சந்தோஷமே கிடையாது. அதை சொல்லுங்க ஐயா முதல்ல. நான் அந்த இலக்கை அடையும் போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட அதுல இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒவ்வொரு படிக்கையும் கிராஸ் பண்றோம் பாத்தீங்களா, அப்ப கிடைக்கிற சந்தோஷம் தான் என் வெற்றியை விட பெருசா இருக்கும். அதுதான் நாங்க சொல்றோம், அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றோம். அதே மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் இப்போ வந்துருச்சு. அவர் வந்து ஆண்டனாவை திருப்பி திருப்பி வந்து பார்த்தாராம். இப்போ வந்து ஓடிடி அண்ணன் மேடைக்கு ஏறதுக்கு முன்னாடி ஓடிடியில் உட்காந்து சீரீஸ் பார்த்துட்டு இருந்தார். என்னென்னு கேட்டால், இந்த மாதிரி படத்தில் சீரீஸ் பார்க்குறோமா, மேடைக்கு ஏறுற வரைக்கும் உட்கார்ற வரைக்கும் எல்லாமே எங்களுடைய கனவுகளை நோக்கி தான். இப்போ வரும்போது ஒரு 3 பேருமே சரி ஒரு கனவு இல்லாமலா இந்த மேடையில் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. இன்னைக்கு நான் பேசி 4 பேராவது கை தட்டணுங்கிற கனவு இல்லாமலா இருக்கும் இவங்களுக்கு? கிடையாது. 4 பேர் கை தட்டுறவங்கள 4 பேர் ஆக்குறீங்க, கூட கொஞ்சம் பேர் கை தட்டு. அவங்க நினைவுலயே இருந்தாங்கன்னா அப்படி இல்லை நடுவர்களே, அவங்க நேத்து எனக்கு கை தட்டினாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். நாங்க தானே கனவை நோக்கி போறோம், எங்களுக்கு இவங்க கை தட்டுட்டோம். அப்பா நேத்து எங்களுக்கு கை தட்டினாங்கப்பா, அது போதும்னு நினைச்சு அவங்க 3 பேரும் சந்தோஷப்பட்டுக்குவாங்க. அப்படி இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதே கனவுகளை நோக்கி. ஆனா எல்லாம் வந்து பழசு வேணும். அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன சொன்னாரு, விளையாட்டு எல்லாமே பழைய விளையாட்டுகள் விளையாண்டோன்னு. பழைய விளையாட்டை நாங்க குறை சொல்லலைங்க, ஆனா வருங்காலத்துல என்ன வேணும்னு தெரிஞ்சு இன்னைக்கு செஸ்ல நம்ம தமிழ்நாட்டுல பிரக்யானந்தா போய் உலக அளவுல பேர் வாங்கி கொடுத்தாருன்னா அதுக்கு காரணம் எங்களுடைய வருங்கால கனவு என்ன இந்த உலகத்துக்கு வேணுமோ அதை நோக்கி போறோம். நான் இப்படி சொல்லி தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கனவுங்கிறது என்ன தெரியுமா, நம்ம தவறி விழும்பொழுது நம்ம விழாம தாங்கி பிடிக்கிற கரம். கண்ணீர் விட்டு நான் கதறி அழும் பொழுது என் கண்ணை தொடச்சு ஆறுதல் சொல்ற மனம். இதுக்கு மேல எல்லாம் பட்டாச்சு, இந்த வாழ்க்கையே வேணான்னு நான் விருத்து போகும்போது இதுக்காகவே நீ வாழணும்னு சொல்ற ஒரு வைராக்கியம். என்னால முடியலப்பா, எனக்கு போகணும், நான் சோர்ந்து போய் உட்காரும் போது உன்னால முடியலன்னா வேற யாரால முடியும்னு எனக்குள்ள கொடுக்கிற ஒரு தன்னம்பிக்கை. இதுதாங்க கனவுன்னு சொல்றோம். இந்த கனவு தர மகிழ்ச்சி, தன்ன நம்பிக்கை வேற என்ன தந்துட முடியும்? நான் அண்ணன் பழைய கால நினைவுகள் எல்லாம் மறந்துட முடியுமா? அது என்னைக்குமே இருக்கும். நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா, நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு வயசு இருக்குங்க அரங்கத்துல, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வயசை கடந்து வந்திருப்போம். ஆனா பழைய நினைவுகளை சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கைவிட்டு எண்ணிடலாம். 4 நினைவு 5 நினைவு 6 நினைவு தான் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா நிதர்சனமான உண்மை என்னன்னா, நினைவுகள் மறந்துதான் போகும். காலம் மாற மாற, மக்கள் நம்ம மாற மாற நினைவுகள் மறந்துருங்க. ஆனா கனவுகள் என்றும் மறந்தும் போகாது, மறத்தும் போகாத நினைவுகள் அப்படியே தான் இருக்கும் என்னைக்குமே. அதாவது கனவுகள் அப்படியே நிலைச்சு நிற்கும். நான் இப்படி சொல்றேன், நினைவுகளும் பசுமையானது உண்டு, என்னைக்குமே மறக்காத நினைவுகள் உண்டு. அது என்ன தெரியுமா, நான் நினைச்ச உடனே ஒரு நினைவு சொல்லன்னு சொன்னா ஒரு அண்ணன் எந்திரிச்சு சொல்லுவாரு, நான் முதல்ல என் சம்பளத்துல வாங்கின வண்டி, அதனால மறக்கவே முடியாது. அந்த நாள் என் சம்பளத்தில் வாங்கினேன்னு அது என்னைக்குமே மறக்க முடியாத நினைவு தான். ஆனால் அந்த நினைவு எப்படி உருவானுச்சுன்னு தெரியுமா? அண்ணன் இப்போ சொன்னார்ல, நான் ரோட்டில் விளையாடுறப்ப அம்பாசிடர் கார் போனுச்சுன்னு. அப்படி நீங்கள் ஒரு நாள் ரோட்டில் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 26-27 வயசு போய் வண்டியை விட்டுட்டு போயிருந்திருப்பாரு. நாளைக்கும் நான் 25 வயசு எனக்கு ஆகும்போது நான் உழைச்சு சம்பாரிச்சு இதே மாதிரி வண்டி வாங்கி நானும் இதே தெருவில் விடுவேன்டான்னு அப்ப நீங்க கண்ட கனவு 25 வருஷம் கழிச்சு உங்களுக்கு நிறைவேறி இருக்கும். கனவால நிறைவேறின நினைவுகள் மட்டும்தான் மனசுல இருக்குமே தவிர எல்லா நினைவுகளும் மனசுல இருக்காதுங்க. இருக்கிறதுலயே மிகப்பெரிய வரம் என்ன தெரியுமா, படுத்த உடனே தூங்குனா மிகப்பெரிய வரம்னு சொல்லுவோம். நோய் நொடியே இல்லாத உடம்பு வரம்னு சொல்லுவோம். அதே மாதிரி பழைய காலத்து நினைவுகளை மறக்கிறது பெரிய வரம். இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு எல்லா நினைவுகளும் நல்லதா இருக்கும்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாருடைய நினைவுகளையும் துன்பம் துயரம் அத்தனை ரணங்கள் நிறைந்ததா இருக்கு எல்லாருடைய நினைவுகளும். அந்த நினைவுகள் எல்லாம் மறக்கணும்னா எங்க எல்லாருக்குமே ஒரு கனவு வேணும். அந்த கனவுகளை நோக்கி போறதுதான் எங்களுடைய நோக்கமா இருக்கு. ஒண்ணும் இல்லை, நான் எப்படி சொல்றேன், நினைவுகளுக்கு மகிழ்ச்சிக்கு வந்து ஒரு அளவு உண்டு. ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கும் ஒவ்வொரு அளவு உண்டு. ஆனா எங்களுடைய வருங்கால கனவுகளுக்கு எந்த அளவுமே கிடையாது அது கொடுக்கிற மகிழ்ச்சிக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், கனவு அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுல வர பேர் என்ன தெரியுமா, அப்துல் கலாம். அப்துல் கலாம் கனவு காண சொன்னாருன்னு. ஆனா நான் அப்துல் கலாமை பத்தி பேச போறது இல்லைங்க. அப்துல் கலாமே வியந்து பார்த்த ஒரு சிறுவனை பத்தி தான் பேச போறேன். 2006 ஆந்திரால ஒரு பெரிய வெள்ளம் வருது. நிவாரண பொருட்கள் கொடுக்கறதுக்காக அப்துல் கலாம் ஆந்திராவுக்கு போறாரு. அப்ப அந்த பையன் வந்து பார்வை மாற்றுத்திறனாளி சிறுவன். அந்த சிறுவனை பார்த்து, உனக்கு வருங்காலத்துல என்னவா ஆகணும்னு கனவு, என்ன லட்சியம்னு கேட்கிறாரு அப்துல் கலாம். அதுக்கு அந்த சிறுவன் சொல்றான், பார்வையற்ற இந்தியாவின் முதல் ஜனாதிபதியாக ஆக வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம்னு அப்துல் கலாம் கிட்டயே சொல்றாரு. அது மட்டும் இல்ல,
எனக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எம்ஐடி யூனிவர்சிட்டியில் படிக்கணுங்கிறது அங்கே அடுத்த லட்சியம்னு சொல்றாரு அப்துல் கலாம். இந்த மாதிரியான லட்சியங்களும் கனவுகளும் இருக்கிற இளைஞர்கள் தான் இந்தியாவுக்கு தேவைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் 10வது படிக்கிறான், 90% மதிப்பெண் எடுக்கிறான். 12வது படிக்கிறான், 96% மதிப்பெண் வாங்குறான். அதுக்கப்புறமா லீட் 2020ங்கிற இயக்கமும் ஜிஇ நிறுவனம் அப்படிங்கிற ஒரு தன்னார்வல நிறுவனமும் சேர்ந்து அவருடைய ஆசை லட்சியத்தை வந்து நிறைவேற்றுறாங்க. அமெரிக்காவில் போய் எம்ஐடிலேயே அந்த சிறுவன் படிக்கிறாரு. அப்போ அந்த ஜிஇ நிறுவனமே சொல்றாங்களாம், படிச்சு முடிச்சுட்டு எங்க நிறுவனத்திலேயே வந்து வேலைக்கு சேர்ந்துருங்களேன் அப்படின்னு. அதுக்கு அந்த சிறுவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னால் ஒரு வேலை பார்வையற்ற இந்தியாவின் முதல் ஜனாதிபதியாக ஆக முடியாவிட்டால் உங்கள் நிறுவனத்தில் வந்து நான் வேலைக்கு சேருகிறேன்னு சொன்னாராம். அப்போ என்னதான் நான் படிச்சாலும் என்னுடைய கனவை நோக்கி நான் போகிறேன் பாத்தீங்களா, அதுதான் நடுவர் அவர்களே, அது நிறைவேறதோ நிறைவேறலையோ என்னுடைய அதை நோக்கிய பயணமே எங்களுக்கு மகிழ்ச்சின்னு சொல்லி இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். நினைவுகள் என்பது பல காயங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கொண்டது. அந்த காயத்தோடய ஒரு மனுஷன் வாழ்ந்து முடிச்சிட முடியாதுங்க வாழ்க்கைய. அந்த காயத்தை ஆத்தணும்னா ஒரு மருந்து தேவை. அது நாளைய நகர்த்தி போகணும்னா அதுக்கு மருந்து தேவை. அந்த மருந்து தான் எங்களுடைய நாளைய கனவுகள். ஆக காயங்களுடன் இருக்கும் நேற்றைய நினைவுகளை மருந்தாக இருக்கும் எங்களுடைய நாளைய கனவுகளே சரி செய்யும் என்று கூறி மகிழ்ச்சியை தருவது நாளைய கனவுகளே என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.